இன்னைக்கு வந்து நண்டு குழம்பு செய்யறதுக்கு நான் இதுல ஒரு பேன் எடுத்து வச்சு ஹீட்டை கொண்டு மீடியம் ஹீட்ல வச்சுக்கொண்டு இதுல வந்து திருவண்ண தேங்காய் இருக்குது 1/4 கப் எல்லாத்துக்கு 25 கிராம் இருக்கு. இப்போ இதை இதுல போடுங்க. மிக்ஸ் பண்ணி லைட்லி கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரையும் வறுத்தெடுப்போம். இப்போ 2 நிமிஷமா இருந்து வறுத்தோன்றிருக்கேன். இப்போ சரியா 3 நிமிஷம் நான் இதை வறுத்தோன்றிருக்கிறேன். இந்த 3 நிமிஷம் வறுத்த பிறகு இந்த இப்படி லைட்லியான கோல்டன் ப்ரௌன் வந்திருக்கு. இப்படி வரைக்க இதுல வந்து பெருஞ்சீரம் இருக்குது 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரம். இப்போ இந்த பெருஞ்சீரத்தை இதுல போடுங்க. இதுல வந்து கடுகு இருக்குது 1/2 டீஸ்பூன். இதையும் இதுல போடுங்க. போட்டு இதையும் வறுத்தெடுப்போம். கடுகும் பெருஞ்சீரம் போட்ட பிறகு 1 நிமிஷம் வறுத்திருக்கிறேன். இந்த இருக்கு இப்போ சரியா வந்து 5 நிமிஷம் நான் வறுத்திருக்கிறேன். இந்த கடுகும் பெருஞ்சீரகம் போட்ட பிறகு 2 நிமிஷம். ஸோ டோட்டலி 5 நிமிஷம் இதை நான் வறுத்திருக்கிறேன். இந்த இப்படி கோல்டன் ப்ரௌன் வந்திருக்குல்ல, இப்படி வரைக்கும் நான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். ஆகலும் கருக வறுத்துறாதீங்கோ, கசக்கும். இந்த இருக்கு நான் வறுத்த தேங்காய் பூவை பிரம்ப அரைக்கி இருக்கிறேன். இதுல வந்து என்ன கிரைண்டர் எடுத்து வச்சிருக்கேன். எடுத்து வச்சுக்கொண்டு நான் வறுத்த தேங்காய் பூ கடுகு பெருஞ்சீரகம் இருக்கு. இப்போ இதை இந்த கிரைண்டர்ல போடுங்க. இப்போ இதை மூடி போட்டு நல்லா பட்டை அரைச்செடுப்பேன். தேங்காய் பூ வந்து இப்படி நான் பட்டை அரைச்சிருக்கிறேன். இப்படி அரைச்சா பிறகு செப்பரேட்டான பவுல்ல இறக்கி எடுக்கிறேன். இந்த இருக்கு இது நான் பிரம்ப அரைக்கி எடுத்திருக்கிறேன். இப்படி இறக்குனா பிறகு இதுல வந்து இந்த மண் சட்டி எடுத்து வச்சு ஹீட்டை கொடுத்து மீடியம் ஹீட்ல வச்சிருக்கேன். வச்சுக்கொண்டு இதுல வந்து எண்ணெய் இருக்குது 1.5 டேபிள் ஸ்பூன். இந்த எண்ணெயை விட்டு கொதிக்க விடுவோம். இந்த எண்ணெய் வந்து கொதிச்சிடுது. இப்படி கொதிச்சா பிறகு இதுல வந்து ஒரு பெரிய வெங்காயத்துல பாதி வட்டி வச்சிருக்கேன். இந்த இதுல போடுங்க. இதுல வந்து கருவேப்பிலை இருக்கு 2 காம்பு. உரைப்புக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா செய்யணும். நான் 4 சின்ன பச்சை மிளகா சேர்க்கிறேன். இதுல வந்து உள்ளி எடுத்து சின்ன சின்ன வட்டி இருக்கேன். ஒரு அளவான உள்ளின்னு சொன்னா நான் சரியா ஒரு 5, அப்படி இல்லாட்டிக்கு 20 கிராம் உள்ளி இருக்கு. இப்போ இதையும் இதுல போடுங்க. இதுல வந்து ஒரு சின்ன பீஸ் இஞ்சி எடுத்து வட்டி வச்சிருக்கேன். இல்லாட்டிக்கு 7 கிராம் இருக்கு. இப்போ இதையும் இதுல போடுங்க. பிறகு மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி போட்டு ஒரு 2 நிமிஷம் வதங்க விடுவோம். இப்போ ஒரு 2 நிமிஷமா இதுல இருந்து வதங்கி கொண்டிருக்கு. இந்த 2 நிமிஷம் வதங்கின பிறகு இதுல வந்து வெந்தயம் இருக்குது 1 டீஸ்பூன் வெந்தயம். இந்த வெந்தயத்தை இதுல போடுங்க. இதுல வந்து தக்காளி பழம் இருக்குது. ஒரு மீடியம் தக்காளி பழத்துல பாதி இருக்கு. இப்போ இதையும் இதுல சேருங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த அரைக்கப்படி மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு 4 நிமிஷம் வதங்கிடும். ஆனால் இடக்கிட வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ ஒரு 2 நிமிஷமா வதங்கி கொண்டிருக்கு. ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இன்னொரு 2 நிமிஷம் டோட்டியா 4 நிமிஷம் நான் இதை வதக்கி இருக்கிறேன். இப்படி 4 நிமிஷம் வதக்குனா பிறகு இதுல வந்து நான் 2 நண்டு எல்லாட்டிக்கு 375 கிராம் நண்டு எடுத்து கிளீன் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ இதை இதுல போடுங்க. இதுல வந்து உப்பு இருக்கு. உங்களுக்கு தேவைக்கல்லான உப்பு சேருங்க. பிறகு மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் மூடி போட்டு 2 நிமிஷம் அவிய விட போறேன். இப்போ 2 நிமிஷமா இதை மூடி போட்டு அவிய விட்டு நான் இந்த 2 நிமிஷத்துக்கு பிறகு இதுல வந்து ஜஃப்னா கறி பவுடர் இருக்குது 2 டேபிள் ஸ்பூன் நான் போடுறேன். நீங்க உங்களோட உரைப்பை பார்த்து போடுங்க. இதுல வந்து நான் பழப்புளி எடுத்து பிசைஞ்சு வச்சிருக்கேன். நான் என்ன செய்தேன்னு சொன்னா 20 கிராம் பழப்புளி எடுத்து 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு அந்த சக்கியில வந்து ஒரு புளியும் இல்லாத அளவுக்கு நான் இந்த புளியை வந்து பிசைஞ்சு வச்சிருக்கிறேன். இப்போ இதை இதுல விடுங்க. புளி பிசைஞ்ச டிஷ்ஷுக்கு வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டு வாஷ் பண்ணி எடுக்கிறேன். இதுல வந்து தண்ணி இருக்கு. நான் டோட்டலா வந்து 1.5 கப் இல்லாட்டி 375 மில்லி தண்ணி சேர்க்க போறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த இருக்கு இப்படி மிக்ஸ் பண்ண பிறகு இதை நான் மூடி போட்டு மீடியம் ஹீட்லயே ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட போறேன். இப்போ ஒரு 5 நிமிஷமா இதுல இருந்து அவிஞ்சோன் இருக்கு. ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ மிக்ஸ் பண்ணி போட்டு திருப்பி மூடி போட்டு இன்னொரு 5 நிமிஷம் அவிய விடுவோம். இப்போ நான் டோட்டலியா 10 நிமிஷம் நான் இதை வந்து அவிய விட்டு நான் இந்த 10 நிமிஷத்துக்கு பிறகு இந்த இருக்கு நாங்கள் தேங்காய் பூ கடுகு பெருஞ்சீரகம் இந்த அரைச்சி வச்சோம்ல. இப்போ இதை இதில் போடுங்க. இதுல வந்து தேங்காய் பால் இருக்கு, முதலாம் பால் இருக்குது 2 டேபிள் ஸ்பூன் அல்லாட்டி 30 மில்லி இருக்கு. இதை இதில் விடுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க.
நான் கூட தேங்காய் பால் விடையில என்னன்னு சொன்னா நான் தேங்காய் பூ வறுத்து அரைச்சி போட்டபடியா தான் தேங்காய் பால் நிறைய விடையில இந்த இருக்கு. இப்படி மிக்ஸ் பண்ணிருக்கேன். இனி மூடாம ஒரு 10 இருந்து 15 நிமிஷம் நான் இதை கொதிக்க விட போறேன் மீடியம் ஹீட்லயே. இப்போ ஒரு 5 நிமிஷமா கொதிச்சு கொண்டு இருக்குது. ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த 5 நிமிஷத்துக்கு பிறகு நான் ஹீட்டை கொண்டு வந்து மீடியத்திலிருந்து கொஞ்சம் குறைச்சி வச்சிருக்கேன். குறைச்சி வச்சுட்டு நாங்கள் இன்னொரு 10 நிமிஷம் இதை கொதிக்க விடுவோம். ஒரு 5 நிமிஷம் டோட்டலி 10 நிமிஷம் நான் இதை கொதிக்க விட்டுருக்கேன். முதல் 5 நிமிஷம் மீடியம் ஹீட்டில், 5 நிமிஷத்துக்கு பிறகு ஹீட்டை கொண்டு வந்து மீடியத்திலிருந்து கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு இன்னொரு 5 நிமிஷம் விட்டுருக்கேன். இப்போ இன்னொரு 5 நிமிஷம் இதை விடுவோம். இப்போ இன்னொரு 5 நிமிஷம் டோட்டலியா நான் 10 நிமிஷம் நான் இதை அவிய விட்டுருக்கிறேன். இந்த 10 நிமிஷத்துக்கு பிறகு இதுல வந்து முருங்கையில இருக்குது ஒரு காய்ப்பிடி எல்லாட்டிக்கு 25 கிராம் இருக்குது. இப்போ இதை இதில் போடுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. முருங்கையில போட்டிங்கன்னா ஒன்று டேஸ்டா இருக்கும், ரெண்டாவது வந்து இந்த நண்டுல சூடு இருக்கு. ஸோ அதில் வந்து முருங்கையில வந்து நல்ல குளிர்மையா இருக்கும். ஸோ இந்த முருங்கையில போட்டிங்கன்னு சொன்னா இந்த நண்டுல இருக்க சூடு வந்து வெட்டும். இந்த இருக்கு இதை நான் மிக்ஸ் பண்ண பிறகு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்னு சொன்னா இந்த சூட்லயே இந்த முருங்கையில வந்து அவிஞ்சிடும். ஸோ இதுதான் இந்த நண்டு குழம்பு செய்து முடிஞ்சது.